டிஎன்பிஎஸ்சி 2019 கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%ற்கு சமம் எனில் எக்ஸும் ஒய்யும் கேட்குறாங்க. சமம் அப்படின்னா ஈக்குவல் டுங்க, கீழே இருக்க அந்த ஃபார்மேட். இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி 2018 கேட்டது. சரியா? இந்த இன்னுன்றது மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். சரியா? இதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ நான் எழுதுறத பாருங்கள். 30% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் ஒய். இதுதாங்க அதுக்கு அர்த்தம். இந்த ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷன், இன்னுன்னு சொன்னோம்ல, அதுதான். இப்போ இந்த பர்சன்டேஜை எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட்டோட ஸ்டார்டிங் ஸ்டெப். பர்சன்டேஜை எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி வேல்யூ எழுதிருங்க. 30 அங்கிட்டு எழுதிருங்க ஒய் கிட்ட, 60 எக்ஸ் கிட்ட எழுதிருங்க. 60:13 வருமா? கேன்சல் பண்ணுங்க, 2:1 கிடைக்கும். இதுதாங்க ஆன்சர். ஏன்னு சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜை எடுத்துக்காம நம்ம என்ன எழுதலாம், 30 × x ஈக்குவல் டு 60 × ஒய்ன்னு எழுதலாமா, பர்சன்டேஜ் இல்லாமல்? அப்போது 30 எழுதிட்டா ரைட் சைடில் இருக்க 60 கீழே டிவிஷன் சிம்பிளில் வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி ஈக்குவல் டு ஒய், எக்ஸு கீழே போனால் டிவிஷன் சிம்பிளில் இப்படி போயிடுமா? இதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். எக்ஸுனா 60, ஒய்னா 30 இப்படி இருந்தால் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 2:1 வந்துருச்சு, அவ்வளோதான். கீழே இருக்க சமுக்கும் அதே மாதிரி போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.